லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டான பன்னீர் பொட்டேட்டோ பராத்தா பண்ணலாமா? பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊறணும். நீங்கள் வெறும் கோதுமை மாவில் கூட இதை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பன்னீரை துருவி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி தழை, உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் பால்ஸாக எடுத்துக்கோங்க. நான் 2 சப்பாத்தி வர வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். 2 பால்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நாம் பசைஞ்சு வச்சுருக்க மாவு நல்லா ஊறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ திரட்டி எடுக்கிறது 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி நம்ம எப்பவும் போல தான் நம்ம திரட்டி எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வெளியில் ஸ்டஃபிங் வெளியிலே வராது. நீங்கள் 4 பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து நல்லா திரட்டி எடுங்க. நல்லா மாவு நிறையா போட்டு திரட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராது. ஸோ இந்த மாதிரி தவாவில் போட்டு நல்லா நெய் நல்லா ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பொட்டேட்டோ பராத்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.